ஜப்பான்ல ரீசென்ட்டா விண்டோ ஷாப்பிங் பண்ணலான்னு கேண்டோ அப்படிங்கிற ஸ்டோருக்கு தான் போயிருந்தேன். அங்க இந்த மாரி சூப்பர் மினி சிசர்ஸ்ன்னு பார்த்தேன். இவ்ளோ குட்டி சிசரா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யூஸ் பண்ணி பார்த்தே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட பிரைஸ் 100 யென். ஐஎன்ஆர்ல பார்த்தோம்னா அப்ராக்ஸிமேட்டா ₹60லேருந்து ₹70க்குள்ள வரும். இது எடுக்கும்போதே தெரிஞ்சுச்சு நல்லா குவாலிட்டியா இருக்குன்னு. அண்ட் பிளேட் செக்ஷனும் நல்லாவே ஷார்ப்பா இருந்துச்சு. அண்ட் கீழயுமே ஸ்ப்ரிங் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணும்போது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்கு ஈஸியா இருக்குங்கிறனால, இது கூடவே கேப்புமே குடுத்துருக்காங்க. கேப்லாம் போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு சிசர் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அண்ட் கீழ வந்து டைப் பண்றதுக்கான அந்த ரோப்புமே குடுத்துருக்காங்க. நம்ம பேக்ல ஆர் எங்கேயாவது டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்வியஸ்லி நம்ம பேக்ல இத டைப் பண்ணிட்டு சுத்த போறது கிடையாது. யாரும் சிசர் வச்சுட்டு சுத்த மாட்டாங்க. பட் இது குட்டியா இருக்குல்ல, ஸோ மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மேபி அது குடுத்துருக்கலாம். எங்கேயாவது டைப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு இதோட பேக்கேஜிங்கோட பேப்பர் இருக்கும் இல்லையா? அதிலேயே நான் கட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஷார்ப்பா கட் ஆச்சு. 1 கட்லயே கட் ஆயிடுச்சு. ஆனா, இது ரொம்ப குட்டியா இருக்கு அந்த பிளேஸ் அப்படிங்கிறனால, அந்த பிளேட் செக்ஷன் வந்து குட்டியா இருக்கறனால, நம்மளால ரொம்ப கட் பண்ண முடியாது. கொஞ்சம் எடுத்து எடுத்து தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நல்லா ஷார்ப்பாவே இருக்குது. அண்ட் இது வந்து பேப்பர் அப்படிங்கிறனால மேபி ஈஸியா கட் ஆகலாம். கீழ இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாரி ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அத கட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக அதையுமே கட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே ஒரே கட்லயே கட் பண்ணிடுச்சு. நல்லா ஷார்ப்பாவே இருக்கு. ரொம்ப குட்டியா, கியூட்டாவும் இருக்கு. இது தேவையில்லாத ஆணி தான். இருந்தாலும் கியூட்டா இருக்கே! அத யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான்.